அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. 2025 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுது. ஏன்னா 2லேருந்து 5-6 வருடங்கள் கூட நம்ம கஷ்டப்பட்டு படித்து இந்த பீரியடில் சர்டிஃபிகேட் நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமையில நம்ம இப்போ வந்து நிற்கிறோம். இந்த சுச்சுவேஷனில் நம்ம மைண்டுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் ஏற்படும். நம்ம சர்டிஃபிகேட்டில் தப்பே இருக்காது, அது தப்பாக இருக்குமோ, இதை காரணமாக வச்சு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்லாம் சொல்லி நிறைய குழப்பங்கள் ஏற்படும். இந்த குழப்பங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பதிவு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த பதிவில் தெளிவாக உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸில் என்னென்ன பார்ப்பாங்க, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிப்பேன். ஓகேவா? ஓகே. முதல்ல ஓசிவி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்றது கொடுத்துருக்கோம். மேஜராக டவுட்ஸ் பசங்களுக்கு என்னென்ன வருது அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம். அப்போ ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னைக்குள்ளே அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நவம்பர் 7க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட் 2 நாள் உட்காந்து எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா, லாஸ்ட் நாள் உட்காந்து கரெக்டாக பண்ணியிருக்கோமான்ற ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. முதல் விஷயம் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? நிறைய பேர் இந்த விஷயம் கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு நேமு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, ஸ்பேஸ் தள்ளி இருக்குது, அப்பா பேர் தப்பாக இருக்குது, அட்ரஸ் தப்பாக இருக்குது, என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இது ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களை அப்லோட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் கொடுத்த கிளைம்லாம் கரெக்டாக சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. நீங்கள் பிசினா பிசிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கீங்களா, டைப்பிஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னா டைப்பிங்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, ஸ்பெஷல் கேட்டகரினா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. இங்கே வந்து உங்களுடைய நேமில் சின்ன கரெக்ஷன் இருக்குது, அட்ரஸில் தப்பாக இருக்குது, அதுக்கெலாம் உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒருத்தவங்க அங்கே நல்ல ஒரு விஷயம் மைண்டில் நிறுத்திக்கங்க. அங்கே உட்காந்து நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண போகிறது யார் அப்படின்னா நம்மளை மாதிரி குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணி போனவங்களும் குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணி போனவங்களும் தான். ஸோ அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே அவங்க ரிஜெக்ட் பண்ணாலும் அவங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு இந்த காரணத்துக்காக தான் நான் ரிஜெக்ட் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லணும். அப்படி இருக்கும்போது யாராச்சும் நம்மளை போய் சும்மா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. இந்த இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஅப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி இதுக்குங்கிட்ட ஒரு 10 நாள், எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 7 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 நாள் தான், நவம்பர் 20ஆம் தேதி வாக்கில் ஒரு 10 நாள் டைம் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட்ஸில் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு ரீஅப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுலேயும் ஏதாச்சும் இஷ்யூஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்களை ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போகும்போது அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். மோஸ்ட்லி இல்லை அப்படின்னா அங்கேயும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அங்கேயும் அந்த சர்டிஃபிகேட்டில் ஏதோ ஒரு இஷ்யூ கண்டுபிடிக்கிறாங்கன்னா உங்களை கவுன்சிலிங்லாம் அலோவ் பண்ணி நீங்கள் போஸ்டிங்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதுக்குங்கிட்டு ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் போஸ்டிங்லாம் எடுத்து ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரிஜினல்ஸ் நீங்கள் டாக்குமெண்ட் மாற்றி திரும்ப கொண்டு வந்து எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ சான்சஸ் நம்ம கொடுப்பாங்க. ஸோ யாரும் பதறப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு என்ன முக்கியம் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்னென்ன பார்ப்பாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் அப்படின்றது கட்டாயம் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த கம்யூனிட்டி கிளைம் அதில் கரெக்டாக இருக்கணும். பிசினா பிசி, எம்பிசினா எம்பிசி, எஸ்டி அப்படின்றது கரெக்டாக இருக்கணும். அடுத்து உங்களுடைய தந்தை பேரோ தாய் பேரோ கண்டிப்பாக அதில் இருக்கணும். கணவன் பேரில் வாங்கப்பட்ட சாதி சான்றிதழ் செல்லுமான்னு கேட்டால் செல்லாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுடைய தாய் பேரிலோ தந்தை பேரிலோ உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது இருக்கணும். உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்கள் தாய் பேரோ தந்தை பேரோ கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்த அத்தாரிட்டியுடைய சீல் அப்படின்றது கட்டாயம் இருக்கணும். அந்த பழைய சர்டிஃபிகேட்ஸில் இருக்கும், புது சர்டிஃபிகேட்ஸில் இருக்காது. நல்லா சொல்லுங்கள், அந்த அட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, பழசு 2016க்கு முன்னாடி வந்ததில் அட்டை மாதிரி இருக்கும். அந்த அட்டையில் ஹேண்ட் ரைட்டிங் கையில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் அவங்க கையிலே சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக அந்த அத்தாரிட்டியோட சீல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். கவர்மெண்ட்டுடைய சீல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். புரியுதுங்களா? அடுத்து அப்போ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இப்போ சின்ன மிஸ்டேக் வேறு, பெரிய மிஸ்டேக் வேறு. மிஸ்டேக்கில் 2 விதம். நீங்கள் பிசிக்கு எம்பிசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. அதில் வேறு எந்த ஒரு சான்ஸுமே உங்களுக்கு கிடையாது. இப்போ உங்களுடைய நேம்லேயோ உங்களுடைய தந்தை பேரிலோ ஏதோ ஒரு
இல்லை உங்கள் கேஸ்ட் நேம்லேயோ ஏதோ ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அது மேஜராக உங்களுடைய கம்யூனிட்டி அஃபெக்ட் பண்ணாத மாதிரி சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு லெட்டரே எழுதி வச்சிடலாம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட சேர்த்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன விஷயம் இருக்குது அதில், நான் அதை உங்களுக்கு கரெக்ட் பண்ணி ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது உங்களுக்கு கையில் சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்ற ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணி விட்ருங்க. ஏதாச்சும் நேம் கரெக்ஷன்ஸ் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, புரியுதுங்களா? அதை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதை கரெக்ட் பண்ணி வாங்குறதுக்கான வேலையில் நீங்கள் இடணும். எப்படி இது பண்ணணும், நீங்கள் ஃபோன்லேயே அப்லோட் பண்ணலாம், யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கலாம் நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கொடுப்பாங்க. நீங்கள் அதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஏஓ அதை சைன் பண்ணி, ஆர்ஐ அதை சைன் பண்ணி, தென் டெப்டி தாசில்தாரோ ஜோனல் டெப்டி தாசில்தாரோ ஸ்பெஷல் டெப்டி தாசில்தார் சர்டிஃபிகேட்ஸோ ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கும் ஒரு அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கான புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுடைய ஃபோட்டோவோட வந்துடும், ஆன்லைன்லேயே வந்துடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேலிடேட் சிக்னேச்சர்னு இருக்கும். ஸோ சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் வேலிடேட் பண்ணிங்கன்னா போதும். அடாப்பில் நீங்கள் புது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப எடுத்துகிட்டு போயிடலாம். இவ்வளோ தான் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே. இதில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருக்குது, ஏதோ ஒரு கரெக்ஷன் இருக்குன்னா என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட். அப்போ எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய என்ன பார்ப்பாங்க அப்படின்னா உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. நேம் கரெக்டில் ஸ்பேஸ் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒரு லெட்டராக வச்சுருங்க. அதெல்லாம் பெருசாக பார்க்குறதில்ல, இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்காங்க, சின்ன ஸ்பேஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் லெட்டர் எழுதி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டில் வேறு என்ன ஸ்பெஷலாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். அப்போ டேட் ஆஃப் பர்த்துக்கு நமக்கு ப்ரூஃப் எது தான், நம்முடைய எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா, நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சது கரெக்டாக இருக்கா, நீங்கள் முடித்த வருஷம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் பார்க்குறதெல்லாம் அடுத்த விஷயம். அதெல்லாம் நம்ம அப்ளிகேஷனில் கொடுக்குறப்போ நான் சர்டிஃபிகேட் நம்பர் மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கெலாம் ஒரு சின்ன லெட்டர் வச்சிங்கன்னா போதுமானது. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அவங்களே சொல்லிட்டாங்க. ஒரு சிலர் பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணியிருப்பாங்க, புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதில் ஏதோ இஷ்யூ இருக்கிறதுனால புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. அப்போ நான் புதுசாக அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டால் டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க நீங்கள் புதுசே அப்லோட் பண்ணலான்னு சொல்லி. புரியுதுங்களா? ஓகே. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு குழப்பம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சாலும் அது என்ன பண்ணுங்கள், அவங்க கண்டுபிடிப்பாங்க, அவங்க இதை இஷ்யூ பண்ணுவாங்க தெரிஞ்சால் ஒரு லெட்டர் வச்சு முடிச்சிருங்க, உங்களுக்கு ஒரு மன நிம்மதி இருக்கும், அவ்வளோதான். இப்போ டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது எஸ்எஸ்எல்சி கண்டிப்பாக பார்ப்பாங்க. அடுத்து அதர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட். இப்போ ஒரு சிலர் எஸ்எஸ்எல்சி மட்டும் முடிச்சிருப்பாங்க, எஸ்எஸ்எல்சி மட்டும் பார்த்துட்டு விட்டுருவாங்க. அடுத்து ஒரு சிலர் 12th முடிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் யூஜி பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் பிஜி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க அப்ளிகேஷன் போடும்போது என்ன பண்ணியிருப்போம், நம்ம குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்போம். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்ன பண்ணணும், நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணணும். இங்கே ஒரு குழப்பம் ஏற்படும். நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தான் இருந்துச்சு, இப்போ தான் டிகிரி சர்டிஃபிகேட் வந்துச்சு, நான் ப்ரொவிஷனல் அப்ளை பண்ணணுமா, ப்ரொவிஷனல் கொடுக்கணுமா, டிகிரி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி. ப்ரொவிஷனலும் கொடுக்கலாம், டிகிரியும் கொடுக்கலாம். அவங்களே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அண்டர் கிராஜுவேட்டை ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், இந்த 3ல் ஏதோ ஒன்று நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது எது கொடுத்தீங்களோ அதை அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எங்கே கொண்டு போகணும், ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கண்டிப்பாக காட்டணும். நான் யூஜிக்கே 4 சர்டிஃபிகேட் இருக்குது, போட்டு விடு, ப்ரொவிஷனல் 1, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் 1, டிகிரி சர்டிஃபிகேட் 1ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 3ஐயும் நீங்கள் அங்கே என்ன பண்ணணும், காட்டணும். புரியுதுங்களா? ஓகே. இதுதான் யூஜி. அதே மாதிரி தான் பிஜிக்கும். இதுலேயும் உங்களோட நேம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் படித்த கோர்ஸ் கரெக்டாக இருக்கா, நீங்கள் படித்த வருஷம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. தென் சிஓஏ. இந்த சிஓஏல நிறைய பேருக்கு குழப்பம் ஏற்படுது. சார் நான் ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவன், நான் ஒரு பிசிஏ படித்தவன், நான் ஒரு பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தவன், நான் ஒரு பிடெக் ஐடி பண்ணவன், இந்த மாதிரி நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடித்தவங்க நாங்கள், எங்களுக்கு சிஓஏ அப்படின்றது தனியாக நாங்கள் அப்ளை பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷனே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் அப்ளை பண்ணும்போது தெளிவாக சொல்லியிருப்பீங்க. அதை கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா, have you passed the certificate course in computer on office automation awarded by technical education department அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அல்லது டிகிரி ஆர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் டிசைன். ஒன்று நீங்கள் சிஓஏ முடிச்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த கோர்சஸ்லாம் டிகிரியோ டிப்ளமோவோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு எஸ் கொடுத்துருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், சிஓஏ முடிச்சிட்டீங்க, சிஓஏ அப்லோட் பண்ணணும். இல்லை நான் யூஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. நானும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், நானும் யூஜிக்கு என்ன கொடுத்தனோ அதே தான் சிஓஏக்கும் கொடுத்துருந்தேன், எந்த ஒரு பிரச்சனையும் ஆகலை. ஓகேங்களா? நல்லா தெளிவாக புரியுதுங்களா? ஓகே. அடுத்து
இப்போ டைப்பிங், அப்போ டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, அதில் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடுங்க. டைப்பிங் பொறுத்த வரைக்கும் அதே தான், உங்களுடைய நேம் நீங்கள் முடிச்ச வருஷம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றது பார்ப்பாங்க. சர்டிஃபிகேட் நம்பர் ஏதாச்சும் மாற்றி போட்டிருந்தீங்கனாலும் அதுக்கு ஒரு லெட்டர் வச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம், பிஎஸ்டிஎம் அப்படின்றதுல நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. பிஎஸ்டிஎம்மில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுது. முதல் குழப்பம் என்ன அப்படின்னா, பிஎஸ்டிஎம் நான் டைரெக்டாக போய் ஸ்கூலில் வாங்கிட்டேன், எனக்கு சீல் வைக்காமல் கொடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம் நீங்கள் நேராக போய் டிஎன்பிஎஸ்சி ஃபார்மெட்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் எல்லா காலமும் ஃபில் பண்ணி தமிழ்லேயும் ஃபில் பண்ணியிருக்கணும், இங்கிலீஷ்லேயும் ஃபில் பண்ணியிருக்கணும். ஸ்கூலுடைய சீலும் ஃபோன் நம்பரும் கட்டாயம் இருக்க வேண்டும். எதில் நீங்கள் டைரெக்டாக போய் வாங்கியிருந்தீங்கன்னா. இல்லை நான் நேராக போய் வாங்கலை, நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சீலோ ஃபோன் நம்பரோ கண்டிப்பாக தேவை கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நேராக போய் வாங்கியிருந்தீங்கன்னா சீல் கண்டிப்பாக வேணும், ஃபோன் நம்பர் கண்டிப்பாக வேணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சீலும் ஃபோன் நம்பரும் கண்டிப்பாக தேவை கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது முதல் விஷயம். இதில் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. செகண்ட் டவுட் என்ன வரும்னா, 9th 10th வரைக்கும் டிஎன்பிசி அப்லோட் பண்ணுறதே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 10th வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. 11th 12th தனியாக கேட்டிருப்பாங்க. 11th 12th பிஎஸ்டிஎம் வந்து அந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு இருக்கிறதுனால அது தனியாக கேட்டிருப்பாங்க. ஃபாரஸ்ட்டு கார்டுக்கு இருக்கிறதுனால ஓகேங்களா. அப்போ இந்த ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நார்மலாக கேட்கும்போது இது 2 கேட்கும். 10th வரைக்கும் தனியாக தான் கேட்கும், 12th வரைக்கும் தனியாக தான் கேட்கும். இல்லை 10th வரைக்கும் அவங்க பல்வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா எத்தனை ஸ்கூலில் அவங்க பிரித்து கொடுத்துருந்தாங்களோ அத்தனை தடவை கேட்கும். இப்போ ஒருத்தர் 9th 10th 11th 12th 4மே ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தாருன்னா அவர் ஒரே தடவை வாங்கியிருப்பார். ஆக்சுவலாக ப்ராப்பராக அவர் 2 தடவை வாங்கியிருக்கணும். இல்லை 2 தடவை வாங்காமல் ஒரே தடவையாக வாங்கிட்டார், இது பிரச்சனையா? கண்டிப்பாக பிரச்சனை கிடையாது. ஒரே சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், 10th வரைக்கும் இருக்கிறதுக்கு அப்லோட் பண்ணலாம், 12th வரைக்கும் இருக்கிறதுக்கும் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு மனசு உறுத்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி 10th வரைக்கும் தனியாகவும் 12th வரைக்கும் தனியாக வாங்கிடலாம். நீங்கள் இப்போ ஆன்லைனில் இசேவையில் போட்டுட்டு ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளில் உங்களுக்கு வேலை முடிச்சிடும், சர்டிஃபிகேட்டே வந்துடும், ஆன்லைன் சர்டிஃபிகேட். புரியுதுங்களா? இது பிஎஸ்டிஎம். பிஎஸ்டிஎம்மில் வேறு இஷ்யூ என்ன வரும் அப்படின்னா, ஸ்கூல் நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு இஷ்யூ வரும். ஸ்கூல் நேம் சேஞ்ச் பண்ண இஷ்யூ. ஒரு உயர்நிலை பள்ளியாக இருக்கும், அது மேல்நிலை பள்ளியாக மாறி இருக்கும். 10th சர்டிஃபிகேட்டில் உயர்நிலை பள்ளின்னு இருக்குது, இப்போது நீங்கள் போய் பிஎஸ்டிஎம் வாங்குறப்போ மேல்நிலை பள்ளின்னு இருக்கும். அதுக்கு இல்லை ஸ்கூலுடைய நேமே சேஞ்ச் ஆகிருக்கலாம், ஸ்கூலுடைய நேமே என்ன பண்ணியிருக்கலாம், சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட நீங்கள் சைன் வாங்கியிருக்கணும், லெட்டர் எழுதி அந்த ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட சைன் வாங்கிடணும். இந்த மாதிரி இருந்த ஸ்கூல் நேமு இப்போ இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட சைன் வாங்கி நீங்கள் அந்த பிஎஸ்டிஎம்மோட சேர்த்து அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் பிஎஸ்டிஎம்மில் எல்லக்கூடிய டவுட்ஸு. உங்களுக்கு பிஎஸ்டிஎம்மில் வேறு என்ன வரும்னா, நீங்கள் உங்களுடைய நேம் செக் பண்ணுவாங்க, நீங்கள் படித்த வருஷம் செக் பண்ணுவாங்க, உங்கள் ஸ்கூல் நேம் செக் பண்ணுவாங்க, இதுதான் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இன்னொன்று, எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெச்எம் க்ரீனிங் சைன் அத்தாரிட்டி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தேன், தொடக்கப்பள்ளியில் படித்த ஹெச்எம் எனக்கு க்ரீனில் சைன் போடல, ப்ளூவில் சைன் போட்டாங்க. அவங்களுக்கு க்ரீனிங் சைன் அத்தாரிட்டி அவங்க கிடையாது, அவங்க ப்ளூயிங் சைன் தான் பண்ணுவாங்க. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இந்த 4 டவுட்டு பிஎஸ்டிஎம் பற்றி கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றப்ப டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட்டில் எதில் கேட்குறாங்களோ அதில் நீங்கள் கொடுப்பீங்க. ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கானதோ, ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டோ, இல்லை வீடோக்கானதோ. புரியுதுங்களா? ஓகே. அடுத்து அதர்ஸ். இப்போ இந்த சர்டிஃபிகேட்ஸில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா லெட்டர் வைப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் அதர்ஸில் வைக்கலாம். ஏதோ ஒரு இஷ்யூ தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அங்கேயே வச்சு விட்றலாம். அதர்ஸில் மோஸ்ட்லி அது மேண்டேட்டரி கிடையாது. ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதோட சேர்த்து வச்சுருங்க. அப்போ தான் அந்த சர்டிஃபிகேட், இப்போ குறிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதிலேயே செகண்ட் பேஜாக ஸ்கேன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அங்கே வெரிஃபை பண்ணுறவங்களுக்கு செகண்ட் பேஜ் எடுத்து பார்க்குறப்பே தெரியும் இதில் இந்த இஷ்யூ இருக்குன்னு சொல்லி அவர் லெட்டர் வச்சுட்டாரு, ஸோ நம்ம ரீஅப்லோடுக்கு கொடுக்க வேண்டாம், அவரே அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட் கொடுத்து நான் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது கொண்டு வரேன்னு அவரே சொல்லிட்டாரு, ஸோ நம்ம ரீஅப்லோடுக்கு அவர் அனுப்ப வேண்டாம், டேரெக்டாக ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அவர் கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்களே எடுத்துப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே. நீங்கள் ஏதோ ஒரு லெட்டர் வைக்கிறீங்க, அதை நான் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நான் அதை சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்போ அதை சரி பண்ணி கட்டாயம் என்ன பண்ணிடணும், எடுத்துகிட்டு போயிடணும். புரியுதுங்களா? ஓகே. அப்போ இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் எவ்வளோ கேபி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 500 கேபி, 500 கேபிக்குள்ளே இருக்கணும். அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கே அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டில் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லி இருக்கும், அதர் அப்ளிகேஷன்ஸோ ரீசெண்ட் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும் இல்லையா,
கரண்ட் அப்ளிகேஷன்ஸ் அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு உங்கள் குரூப் 4 நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு நேராக அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் காட்டுது கேட்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். 500 கேபிக்குள்ளே இருக்கணும். கரெக்டாக கடையில் கொடுத்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி 500 கேபிக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். இன்னொன்று, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குற இடத்துல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். எஸ்எஸ்எல்சி கேட்குற இடத்துல எஸ்எஸ்எல்சி அப்லோட் பண்ணுங்கள். மாற்றி பண்ணாதீங்க. புரியுதுங்களா? ஓகே, இதுதான் நீங்கள் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். வேறு என்னென்ன டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஸ்பேஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்றது கேட்டிருந்தீங்க. இருந்துச்சு அப்படின்னா லெட்டர் எழுதி வச்சுருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஸ்பேஸ் இஷ்யூ இது 2 இருந்தால் மட்டும். புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, என்னோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸில் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. நார்மலாக நம்மளே யோசிச்சு பார்த்தோன்னா இது இஷ்யூவா? அதுவும் பேர்னா அதுவும் பேர் தான், இதுவும் பேர்னா இதுவும் பேர் தான். புரியுதுங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் மட்டும் பண்ணு. வேறு என்ன யோசிப்பீங்க? ஸ்பேஸ் இஷ்யூ, லெட்டர் வச்சுருங்க. புரியுதுங்களா? இதுதான் நேம் பொறுத்த வரைக்கும். நேமில் வேறு ஏதாச்சும் நேம் சேஞ்சிங் வச்சுருந்தீங்க, நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் கரெக்டாக காட்டிடுங்க. நேம் சேஞ்சுக்கான சர்டிஃபிகேட் காட்டிடுங்க. ஓகேங்களா? தென் சிஓஏ பற்றி நம்ம என்ன பண்ணிட்டோம், பேசிட்டோம். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் பற்றியும் பேசிட்டோம். அட்ரஸ் எனக்கு தப்பாக இருக்குது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் வாங்கும்போது வேறு அட்ரஸில் இருந்தேன், இப்போ வேறு அட்ரஸில் இருக்கேன். இஷ்யூவே கிடையாது. அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூவே கிடையாது. அட்ரஸை உங்களுக்கு அவங்க வெரிஃபை பண்ண போகிறதும் கிடையாது. அட்ரஸ் எதுக்கு தேவைப்படும்? உங்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் போய் சீட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ஜாயினிங் ஆர்டர் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து அனுப்புவாங்க. அதுக்கு தான் அட்ரஸ் வேணும். அதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் அப்ளை பண்ணும்போது வேறு வீட்டில் இருந்தேன், இப்போ அங்கே வாடகை அதிகமாக கேட்டாங்க, வேறு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், டிஎன்பிசியில் போய் கவுன்சிலிங்கில் நம்ம போய் சீட் எடுத்து வந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி புது அட்ரஸுக்கு உங்களுக்கு லெட்டரை போட்டு விட்ருவாங்க. புரியுதுங்களா? ஓகே. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய சீல் யார் கொடுத்தாங்கன்றவங்களுடைய சீல் அப்படின்றது என்ன பண்ணணும், கண்டிப்பாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். புரியுதுங்களா? அது உங்களுக்கு அந்த பழைய இதில் மட்டும். புதுசில் வரக்கூடியதில் புது ஆன்லைனில் வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸில் உங்களுக்கு என்ன வராது, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் சீல் அப்படின்றது தேவையில்லை. ஒருவேளை பழைய கார்டு ஃபார்மெட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அந்த சீல் அப்படின்றது தெளிவாக இருக்கணும். யார் கொடுத்தாங்கன்றது ஒரு தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான விஷயம். அதே மாதிரி ஆன்லைனில் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் புது சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு இஷ்யூஸ் உங்களுக்கு இதில் தோணுது அப்படின்னா நீங்கள் இருக்க சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய மன திருப்திக்காக என்ன பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் புது சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 3 to 4 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு கைக்கே வந்துடும். ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒருவேளை உங்களுக்கு அப்லோட் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், புது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடலாம். இல்லை ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் போய் இதில் இந்த இஷ்யூ இருக்குது, 15 நாள் டைம் தரோம், மாற்றிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னாலும் 15 நாள் வேணாம் மேடம் நான் இப்போயே வச்சுருக்கேன்னு சொல்லி நீங்கள் அப்பயே எடுத்து கொடுக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே. ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்லாம் உங்களுக்கு எஜுகேஷன் சர்டிஃபிகேட்லாம் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது, எதுவுமே மாற்றி வாங்க முடியாது. அதில் இருக்க தான் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான். அதை வச்சு அதர் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சின்ன சின்ன சேஞ்சஸ் திருத்தம் பண்ணி நீங்கள் கொண்டு போய் கொடுத்துடலாம். புரியுதுங்களா? ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா இதை அப்லோட் பண்ணிவிட்டு புது சர்டிஃபிகேட்டுக்கு இப்போயே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிங்கன்னா 5 நாளில் வந்துடும். அப்லோடுக்கு உங்களுடைய நேம் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் அதே அப்லோட் பண்ணிடலாம். இல்லை ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு கண்டுபிடிச்சி 15 நாள் டைம் தரோன்னு கேட்டால் 15 நாள் வேண்டான்னு இப்போயே எடுத்து கொடுத்துடலாம். இதுதான் விஷயம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன டவுட்ஸ் ரொம்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேபிட்டல் லெட்டரில் இருக்குது ஒரு சர்டிஃபிகேட்டில் ஸ்மால் லெட்டரில் இருக்குது, அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை தாண்டி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க. இதை தாண்டி டிஎன்பிசி என்கிட்ட கேட்க முடிஞ்சால் கேளுங்க. இல்லை அப்படின்னா டிஎன்பிசியோட மெயில் ஐடி 2 மெயில் ஐடி கொடுத்துருக்கான், இந்த மெயிலுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேளுங்கன்னு சொல்லி. அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் எந்த மெயில் ஐடியில் டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்றதையும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறேன், பின் பண்ணி விட்றேன். அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், டிஎன்பிஎஸ்சிக்கு கிளியர் பண்ணால் தான் நான் வந்து கிளியர் ஆவேன்னு சொல்லி நமக்கு மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். டிஎன்பிசி கிளியர் பண்ணிட்டா நம்ம ஓகே, அப்பா டிஎன்பிசியை சொல்லிட்டான்டான்னு நம்ம மன நிம்மதி அடைஞ்சிடும். ஸோ அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் டிஎன்பிசியோட 2 மெயில் ஐடியும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அவங்கள்ட்ட டேரெக்டாக நீங்கள் கேட்டுங்க. ஓகேங்களா? ஓகே. இதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். எல்லாமே கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ஒரு 5ஆம் தேதி வாக்கில் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிடுங்க. 1:3 அப்படின்ற ரேஷியோவில் தான் எடுத்திருக்காங்க. வேலை கிடைக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். வேக்கன்சி நிறையா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிறையாலாம் வராது, கம்மியாக தான் வரும். வேலை நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம்.
எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நடக்கிறது எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஓகேங்களா? நம்ம அடுத்து எக்ஸாம் படிக்கிறத நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்போம். கிடைக்க போகிற எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிடைக்காம எனக்கு வந்து ஓசி மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து அடுத்து படிங்க. நீங்கள் இன்னும் அதை விட பெரிய போஸ்டிங் கிடைப்பீங்க அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அடிப்போம், கிளியர் பண்ணுவோம். ஸோ மனசை தளர விடாமல் படிங்க. இதுதான் ஓசிவி டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும். இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க புரிஞ்சிருக்கும்னு சொல்ல நம்புறேன். புரிஞ்சிருச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே போல் இன்னொரு வகுப்பில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.